வணக்கம் அன்பான மிதுனராசி நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன். ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7/2025 வியாழக்கிழமை ஜூலை 17ஆம் தேதி என்பது பிறக்க இருக்கின்ற ஆடி மாதங்களிலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம். காரணம், இந்த மாதங்களிலே உங்களுக்கு 5 கூடிய குரு புண்ணியாதிபதியும் 7 கூடியவர் 10 கூடியவர் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்க போகின்றார். 7ஆம் இடத்திலே பார்வை செய்ய போகின்றது. கிடைக்காத வரன்கள் கிடைக்கப் பெறுகின்றது. அந்நிய மனிதர்களின் தொடர்புகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், தெய்வங்களின் அருட்கடாட்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. குரு பகவானுடைய பார்வை ராசியிலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். அது மட்டுமல்ல, ராகு பகவான் 9ஆம் இடத்திலே, குரு பகவான் ராகு நட்சத்திரத்திலே குரு பகவான் செயல்கின்றது. ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே 9ஆம் இடம் சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வெளிநாடு வெளியூர்களிலே காற்றாசியிலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக மிதுன ராசியை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துக்கு 9 இருந்து இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற அமைப்பு. இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திலே வக்ரகதியில் இருக்கின்றார். 8, 9 கூடிய சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வக்ரகதியில் இருக்கின்றார். 12 கூடிய சுக்கிர பகவானும் 5 கூடிய சுக்கிர பகவான் இந்த ஆடி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ராசியை வந்தடைகின்றார். மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் உங்களுடைய மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு ஆடி மாதம் 13ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். இந்த 6, 11 கூடியவர் லாபாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றதும் ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுடைய 6, 11 கூடியவர் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது தொழில்களிலே இருக்கக்கூடிய நேயர்களுக்கு, தொழில் நோய் வம்பு வழக்குகளிலே இருக்கின்றவர்களுக்கு அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கின்றது. 6 கூடியவர் 4ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை அதிபதியாகவும் இங்கே 6, 11 கூடியவராகவும் செயல்படுகின்ற காரணத்தினாலே உங்களுடைய ஆசை அபிலாசை லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கின்ற ஒரு அற்புதம். மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அதிலே அவரவர் பிறப்பு ஜாதகத்தில் அமையப்பட்ட கிரகங்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. அந்த வகையிலே மிதுன ராசி அதிபதி வக்ரகதியிலே இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. உங்களுக்கு 4 கூடியவர் ராசிநாதனம் என்று சொல்லக்கூடிய வக்ரகதியில் இருந்து 8ஆம் இடத்தில் பார்க்கின்ற கண்டிப்பாக கெடுபலன் இல்லாத நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ராசி அதிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வக்ரகதியிலே இருக்கின்றதும், இங்கே சனி பகவானும் 8 கூடியவரும் வக்ரகதியிலே இருக்கின்றவர், 8, 9 கூடியவரும் வக்ரகதியிலே இருக்கின்றவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வக்ரகதியிலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்ல பலனை தருகின்ற ஒரு அற்புதம் என்பது. வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இயல்புக்கு மாறான செயல்கள் இருக்கும். அதுவாக 10ஆம் இடத்திலே தொழில் சம்பந்தப்பட்ட இதுவரையில் தடுமாற்றம் உள்ளவர்கள் கண்டிப்பாக தடுமாற்றம் இல்லாத நல்ல வளர்ச்சிகளை கொடுக்க இருக்கின்ற ஒரு அற்புதம். இங்கே 2 கூடியவரும் சம்பந்தப்படுகின்றது 10ஆம் இடத்திலே இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிதுன ராசி என்பது காற்று ராசி, புத்திகாரகனுடைய ராசி. புத்திகாரகன் வக்ரகதியிலே இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வெளிநாடு கிடைக்காதவர்கள் சரராசி என்று சொல்லக்கூடிய ராசி மகர ராசியை பார்க்க இருக்கின்றது. சரராசியில் இருந்து 2ஆம் இடம் என்பது ஒரு சரராசி, சந்திர பகவானுடைய ராசி ஒரு சரராசியாகவும், மகரம் என்பது சரராசியாகவும், துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சரராசி என்று உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே அமைய பெற்று அவருடைய பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை ஒரு கிரகம் மட்டுமல்ல, இங்கே செவ்வாய் பகவானுடைய தொடர்பு, சுக்கிர பகவானுடைய தொடர்பு, குரு பகவானுடைய தொடர்பு, சனி பகவானுடைய தொடர்பு என்பது 10ஆம் இடத்தை பார்வையாக 4 கிரகங்களின் தொடர்புகள் உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் தடை தாமதம் வெளிநாடு வெளியூர்களுக்கு செல்கின்றவர்களுக்கும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும், கணவன் மனைவிகளுக்குள்ளே அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. புதிதாக பேசக்கூடியவர்களும் வரன் தேடக்கூடியவர்களுக்கும் வரன் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. குரு பகவானுடைய பார்வை 5வது பார்வையாக ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குருவின் அனுக்கிரகத்தோடு தேவகுருவும் அசுரகுருவும் இணையப்பெற்று ராசியிலே உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அற்புதம் இந்த ஆடி மாதங்களிலே இந்த 2 கூடியவரும் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே நேர்த்தியாக பொருளாதாரத்திலே உயர்வுகளை கொடுக்க இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதியும் சூரிய பகவானும் தகப்பன் காரகனும்
8ஆம் இடத்திலே இருக்கிறவங்கள் பார்க்க இருக்கின்றது. இது நாள் வரையில் வெளிநாடு செல்கின்றதற்கு தடை தாமதம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தடை தாமதங்கள் விலகி நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. மிதுன ராசி என்பது ஒரு காற்று ராசி, புத்திகாரனுடைய ராசி. தெளிந்த சிந்தனை, உயர்ந்த அறிவுகள், உயர்ந்த யோகங்களையும் முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற ஒரு அற்புதம். சோதிட சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பாக அதிகமாக சோதிடத்திலே இருக்கக்கூடிய நேர்கள் மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் தடுமாற்றத்திலே வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனாலும் எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இரு கிரகங்கள் புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கின்றது. 2 குடையவர் 2ஆம் இடத்துக்கு கேந்திரத்திலே அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆடி அமாவாசை என்பது இந்த மாதங்களிலே பிறக்கின்றது. 8ஆம் தேதி ஆடி அமாவாசையும் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய விசேஷங்கள் நடைபெறுகின்றது. இந்த ஆடி பெருக்குகளிலே 18ஆம் தேதியிலே புதிதாக கல்யாணம் ஆன தம்பதிகள் மாங்கல்யத்தை பிரித்து மற்றொரு கயிறிலே இடுவார்கள். அது பெரியோர்களின் ஆசியுடன் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். புதிதாக குழந்தைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆடி 18 சேர்ப்பார்கள். அந்த வகையிலே இந்த ஆடி 18 என்பது பிறக்க இருக்கின்றது. ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஆடி அமாவாசை என்பது ஆடி 8ஆம் தேதி பிறக்க இருக்கின்றது. இதிலே கலந்து கொள்கின்றவர்கள் விரதம் இருப்பவர்களும் இருந்து பெரியோர்களின் ஆசி மதிப்பு மரியாதையும் அவர்களுடைய அனுக்கிரகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலேயே மிதுன ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு யோகங்களை உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு 11 இருக்கின்றது என்பது வீடுவாசல் சத்துவங்களில் அற்புதத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துக்கு 9 கேந்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணியத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்றது. 7ஆம் இடத்துக்கு 7 இருந்து ராசியை இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி இதனால் வரையில் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதாவது தானாகவே எதிர்பாராமல் உங்களை தேடி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்ற ஒரு அற்புதம். உங்களுடைய 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துக்கு 2 இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு அவர் விரையாதிபதி 9ஆம் இடத்திற்கு அவர் விரையாதிபதியாக தகப்பனை விட்டு சென்று வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் மிதுன ராசி என்பதே ஒரு புத்திகாரனுடைய ராசியில் பிறந்த நேயர்களுக்காக இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை வீடு வாச சொத்து சுகங்களை பஞ்சமசான பூர்வ புண்ணியசான குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துக்கு 11 உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றம். 7ஆம் இடத்ததிபதி 7 ராசியிலே இருக்கின்ற ஒரு அற்புதம். இதனால் வரையில் வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கின்ற குழந்தை வாக்கியங்களிலே நல்லதொரு மாற்றம். வெளிநாடு வெளியூர்களுக்கு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு பலன்களிலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆடி மாத ராசி பலன் உங்களுக்கு மிதுன ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமாக வாரி வழங்க இருக்கின்றது. தொழில்களிலே இதனால் வரையில் தடை தாமதம் இருந்தாலும் இனி தடை தாமதம் இல்லாத ஒரு அற்புதம். சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்றது. புதன் பகவான் வக்ரகதியிலே 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வக்ரமடைந்து பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கலிலே கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. 3 கூடவரும் 3ஆம் இடத்துக்கு 12 இருக்கின்ற பொழுது முயற்சிகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் எடுக்கின்ற எந்த ஒரு காரியம் சிறுதூர பயணங்களாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு அமைப்பு. தகப்பன்காரகனும் இங்கே புதன் பகவானும் ராசிநாதனும் புதாதித்ய யோகத்திலே 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக சரராசியை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். மிதுன ராசியின் பலதரப்பட்ட யோகங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திற்கு அவர் எங்கே இருக்கிறார்கள் 11ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் வரும். ஆனாலும் அதிலே வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு. மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவானுடைய பார்வை 4வது பார்வையாக, குருவின் பார்வை சமசப்தம 7ஆம் பார்வையாகவும், சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்க இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை 4 கிரகங்களின் பார்வை கிடைக்கப் பெறுகின்ற காரணத்தினாலே கூட்டாளிகள் நண்பர்கள் தொழில்கள் அதிலே நல்லதொரு மாற்றத்தையும் வரன் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அனைத்து சோபமான நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு காற்றாசி அதிபதி சரராசியிலே இருந்து சரராசியை பார்க்கின்ற வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கின்ற குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. புதன் பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்கள் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு தடை தாமதங்களுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு அமைப்பு. வாக்குவாதங்கள் குடும்ப ஸ்தானத்திலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற அமைப்பு. ஆனாலும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு முயற்சி சனாதிபதி பெரியோர்களின் ஆசி மதிப்பு மரியாதை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஆடி மாதங்களில் பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றம், அந்நிய மனிதர்கள் தொழில்கள் நண்பர்களால் உயர்வுகள் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் வெற்றியாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ராசி பலன்களிலே ஆடி மாத ராசி பலன் நல்லதொரு மாற்றத்தை
கொட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது நடக்க இருக்கின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.